பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரிடத்தில் பொறுமை உள்ளவர்களாய் நெல்லுங்கள். கர்த்தரிடத்தில் பொறுமையாய் ஆசீர்வாதம் வர வரைக்கும் காத்திருங்கள் என்று அவர் இந்த காலை வேளையில பொறுமையாய் இருங்கள் என்று இந்த காலை வேளையில கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் பொறுமையா இருக்கும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து என்னென்ன வருகிறது, பொறுமையா இருக்கும் பொழுது நாம் என்னென்ன சுதந்திரித்துக் கொள்கிறோம் என்று ஒரு சில வசனத்தின் மூலியமாய் நாம் வாசிக்க கேட்போம். லூக்காவின் புஸ்தகம் 21 அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது வாசிக்க கேட்போமே. உங்களுடைய பொறுமை நாள் உங்களுடைய ஆத்துமாவை காத்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் பலவீனப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய சரீரத்திற்கு சுகம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு விடுதலை வேணும் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம பொறுமையோடு காத்திருந்தோம், ஆனால் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து விடுதலையின் வல்லமை உங்கள் மத்தியிலே இறங்கும். இப்ப நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி நிமித்தம், பாடின் நிமித்தம், நிந்தையின் நிமித்தம் நம்மளால் என்ன செய்ய முடியவில்லை, பொறுமையாக இருக்க முடியவில்லை. நீங்கள் ஒருவேளை சபையில போய் உங்களுடைய ஊழியக்காரரிடத்தில் சொல்லி இருக்கலாம், ஐயா நான் இப்படிப்பட்ட பலவீனத்தில் இருக்கிறேன், இந்த பலவீனம் மாற வேண்டும். அவர்கள் என்ன சொல்லுவார்கள், ஜெபிக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லலாம். நீங்கள் வேற ஒரு பக்கம் போய் வேற ஒரு ஊழியக்காரரை சந்தித்து, ஐயா நான் இப்படிப்பட்ட பலவீனத்தில் இருக்கிறேன், என்ன செய்வது? அவர்கள் சொல்லுவார்கள், நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். சரின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்களால் பொறுமையா இருக்காத பட்சத்தில், உங்களால் பொறுமையா இருக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இவங்க அதை சொன்னாங்க, அவங்க அதை சொன்னாங்க, இவங்க இங்க போக சொன்னாங்க, அங்க போக சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம அலைச்சலுக்குள்ள ஆகும்போது, பொறுமை இல்லாமல், கர்த்தரிடத்திலிருந்து விடுதலை வாங்க முடியாமல், கர்த்தரிடத்திலிருந்து நன்மை வாங்க முடியாமல், நாம் எங்கெங்கோ பல பகுதியில் திரிந்து பார்த்து விடுதலையை வாங்க முடியாமல் நம்முடைய இருதயம் சோர்ந்து போகும் பட்சத்தில், கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய சமூகத்தில் நீங்கள் பொறுமையா இருங்கள். அங்கே இங்கேயும் ஓடி போய் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இழப்படையக்கூடாது, இழச்சை அடையக்கூடாது என்று சொல்லி அவர் இந்த காலை வேளையில உங்களுக்கு பொறுமையா இருங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களில் நமக்கு பொறுமை என்பதே அநேகர்களுக்குள் கிடையாது. எந்த விஷயத்துல எடுத்தாலும் எல்லாமே அவசரம் அவசரம் அவசரம். உடனே உயரணும், உடனே ப்ரமோஷன் வேணும், உடனே வீடு கட்டணும், உடனே இடத்த வாங்கணும், உடனே திருமணம் பண்ணணும், எல்லாமே உடனே உடனே உடனே. அதாவது அவசரப்பட்டு இறங்குறவங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நிலைச்சு நிற்காது. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். வேக வேகமா ஓடி போய் நம்ம இலச்சை அடைவதை பார்க்கிலும் கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையாக நீங்கள் அமர்ந்து அவரிடத்தில் இருக்கிற நன்மைகளை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா? ஒரு மனிதன் ஒரு இடத்திற்கு ஒரு மருந்தோ அல்லது ஒரு மாத்திரையோ அல்லது முக்கியமான வேலையோ ஒருவர் போகிறார். அவர் ஒரு அரை மணி நேரத்துல போய் சேர வேண்டிய ஒரு இடத்திற்கு 10 நிமிஷத்துல போய் ஆகணும்னு சொல்லி வேகமா போனார்னா அவருடைய நிலைமை என்ன ஆகும் யோசித்து பாரு. கொஞ்சம் பொறுமையா ஒரு அரை மணி நேரத்துல போய் சேர வேண்டிய ஒரு இடத்துக்கு ஒரு அரை மணி நேரம், ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பிரச்சனை இல்லை. அப்ப வேகமா 10 நிமிஷத்துல போய் சேரணும்னு சொல்ற இடத்திற்கு வேகமா போகிறாருன்னா, பொறுமை இல்லாம போகிறாருன்னு சொன்னா அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்க. இப்படித்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாங்குகிறதற்கு அந்த வேகம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அந்த வேகம் உங்களுக்கு நன்மையை கொண்டு வராது. எப்படியாவது உயர்ந்து விட வேண்டும், எப்படியாவது நன்மை பெற்று விட வேண்டும் என்று நீங்கள் என்ன வேகமாக ஓடினாலும் அவரிடத்துல அந்த வேலையெல்லாம் ஆகவே ஆகாது. நீங்கள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொறுமையா இருக்க வேண்டும்.
நீங்கள் பொறுமையா இருக்கும் பொழுதுதான் நீங்கள் யார், நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும், எல்லாவற்றையும் தெய்வம் இயேசு கிறிஸ்து கிரயமாய் பார்த்து அவைகளை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தயவு செய்து கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமை உள்ளவர்களாய், கர்த்தருடைய கரத்தில் இருந்து வருகிற வரைக்கும் நீங்கள் பொறுமை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டுமா? வேதத்திலே தெளிவாய் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? உங்களுடைய பொறுமை தான் உங்க ஆத்துமாவுக்கு ஆரோக்கியம். உங்களுடைய பொறுமை தான் உங்க ஆத்துமாவை காத்து கொள்ளுகிறது. வேக வேகமா நடக்கிறவங்களுடைய இருதயத்தை பாருங்க, பயங்கரமா துடிக்கும். வேக வேகமா ஓடுறவங்களுடைய இருதயத்தை பாருங்க, அந்த ஹார்ட் பயங்கரமா துடிக்கும். கொஞ்சம் நிதானமா கொஞ்சம் பொறுமையா நம்ம நடந்து போனாலோ அல்லது நம்ம ஓடி போனாலோ, நம்ம என்ன செய்தாலும் பொறுமையோடு நாம் நடந்தால் நம்ம வாழுகிறதுக்கு பொறுமை ரொம்ப தேவைங்க. நம்ம வளர்றதுக்கு பொறுமை ரொம்ப தேவைங்க. பொறுமை மாத்திரம் இல்லைன்னா வைங்களேன், நம்மளால ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியாது. கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில பொறுமை ரொம்ப முக்கியம். ஒரு மரத்தை நீங்கள் வைத்து, ஒரு பெலா மரத்தை நீங்கள் வைத்து, அந்த மரம் காய் காய்த்து அந்த மரம் கனி தருகிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பொறுமையாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் பொறுமை இழந்து போய் அந்த காய் கொஞ்சம் பிஞ்சு விட்ட உடனே அதை பிடுங்கி நீங்கள் அறுத்து பார்த்தீர்களானால் அது உங்களுக்கும் அல்லது மற்றவர்களுக்கும் அந்த காய் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா? கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தீங்கன்னா அந்த கனி எல்லாத்துக்கும் பிரயோஜனமா இருந்திருக்குமே, அந்த கனி எல்லாத்துக்கும் சுவையா இருந்திருக்குமே. பொறுமையை இழந்த உடனே என்ன நடக்கிறது? அந்த கனி யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் பிரயோஜனம் அற்றதாய் போகிறது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இப்படித்தான் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாம் பயங்கரமானவைகள். நீங்கள் அவருடைய சமூகத்திலே பொறுமையாய் இல்லாதபடினால் நாம் அநேக ஆசீர்வாதத்தையும் நன்மையும் இழந்து போய் கொண்டிருக்கிறோம். தயவு செய்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையாயிருங்கள். உங்களை பார்த்துதான். பொறுமை இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திலிருந்து ஒரு அற்புதத்தை வாங்க முடியாது. பொறுமை மிகவும் முக்கியமானது. இந்த வசனத்துக்கு பின்வருமாறு இன்னொரு வேத வசனம் விளக்குகிறது. என்ன விளக்குகிறது? யார் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்கிறார்கள், யார் இந்த பூமியில் உள்ள ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்கிறார்கள், யார் இந்த பூமியில் உள்ள விடுதலையை சுதந்தரித்துக் கொள்கிறார்கள், யார் இந்த பூமியில் உள்ள ஐஸ்வர்யத்தை சுதந்தரித்துக் கொள்கிறார்கள் என்று இந்த வசனத்துக்கு பின்வருமாறு ஒரு வேத வசனம் விளக்குகிறது. வாசித்து பார்ப்போமே. சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாருங்க பொறுமையா இருக்கிறவங்க, சார்ந்த குணமா இருக்கிறவங்க, அன்பா இருக்கிறவங்க, இவர்கள் மத்தியில என்ன செய்கிறார்? சார்ந்த குணம் உள்ளவர்கள் இந்த பூமியில் உள்ள ஆசீர்வாதங்கள், கர்த்தர் உண்டு பண்ணின ஆசீர்வாதங்கள், கர்த்தர் உண்டு பண்ணின நன்மைகள், கர்த்தர் உண்டு பண்ணின அநேக மாற்றங்கள், கர்த்தர் உண்டு பண்ணின எல்லா சுகமும் பலனும் ஆசீர்வாதமும் பலனும் என்ன செய்கிறது? நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். யார் சுதந்தரித்துக் கொள்கிறார்கள்? பொறுமை உள்ளவர்கள். பொறுமையா இருந்து சாந்த குணம் உடையவர்கள் சுதந்தரித்துக் கொள்கிறார்கள். பாருங்க, நீங்க பொறுமையா இருந்து அவர்கிட்ட இருந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னத்தை கொண்டு வருது? சமாதானத்தை கொண்டு வருதுங்க. சமாதானத்துக்கு அப்புறம் என்ன கொண்டு வருது? மன மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஒன்று மாத்திரம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. பொறுமையா இருந்து காத்திருந்து ஒரு பொருளை வாங்கி அதை நீங்க சுதந்திரிக்கும் பொழுது அது எத்தனை நன்மையாய் இருக்கிறது என்று யோசித்து பாருங்களேன். எல்லாத்துக்கும் காரணம் பொறுமை. உங்களுக்கென்று கர்த்தர் திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி அநேக அற்புதத்தை செய்து வைத்திருப்பார்.
எல்லா ஆசீர்வாதத்தையும் குறித்து வைத்திருப்பார், எல்லா நன்மையும் குறித்து வைத்திருப்பார். அவைகள் ஏற்ற நேரத்தில் உங்களுடைய கரத்திலே கொடுப்பேன் என்று சொன்னவர் கட்டாயம் உங்களுடைய கரத்திலே கொடுப்பார். அந்த பொறுமையை இழந்து போகிற பட்சத்தில் நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன செய்யப்படுகிறது? தடை செய்யப்படுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவார்கள், ஐயா எங்களுடைய வாழ்க்கையில பயங்கரமான தடைகள், ஐயா எங்களுடைய வாழ்க்கையில நினைக்கிற காரியங்கள் எல்லாம் தடைகள், நாங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் தடையாக இருக்கிறது, நாங்கள் என்ன செய்ய நினைத்தாலும் தடையாக இருக்கிறது. ஏன் நாங்கள் என்ன செய்ய நினைத்தாலும் தடையாக இருக்கிறது? ஏன் தடையாக இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். பொறுமை இல்லை. அதற்குத்தான் இப்படிப்பட்ட தடைகள் எல்லாம். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொன்னார், கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொன்னார், கர்த்தர் உங்களுக்கு நன்மை கொடுப்பேன் என்று சொன்னார், கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன் என்று சொன்னார், கர்த்தர் உங்களை கனப்படுத்துவேன் என்று சொன்னார், கர்த்தர் உங்களை உயர்த்துவேன் என்று சொன்னார், கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பேன் என்று சொன்னார். ஏன் இன்னும் ஒரு மாற்றம் வரவில்லை என்றார்? நாம் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில், அவருடைய பாதத்தில், வேதத்துக்கு முன்பதாக நாம் பொறுமையை இழந்தவர்களாயிருக்கிறோம். அல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பதாக பொறுமையாயிருங்கள். பொறுமையை இழந்து விட்டால் ஆசீர்வாதங்கள் இழந்து போய் விடுவீர்கள், நன்மை இழந்து போய் விடுவீர்கள், உங்களுக்கு என்று வருகிற அநேக மாற்றங்கள் இழந்து போய் விடுவீர்கள். தயவு செய்து உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமை உள்ளவர்களாய் இருங்கள். இந்த காலகட்டத்தில் எந்த மனிதர்களுக்குள்ளும் பொறுமை கிடையாது. அந்த பொறுமை உங்களுக்கு என்ன கொண்டு வருகிறது? உங்க ஆத்துமாவிற்கு இளைப்பாறுதலை கொண்டு வருகிறது. அந்த பொறுமை உங்களுக்கு என்ன கொண்டு வருகிறது? உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறது. அந்த சமாதானத்தின் மித்தம், அந்த பொறுமையின் மித்தம் உங்களுக்கு என்ன வருகிறது? மன மகிழ்ச்சி வருகிறது. அல்லேலூயா. ஒன்று மாத்திரம் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு திருமண காரியத்தில் இறங்கி இருப்பீர்கள். அந்த திருமணத்தை நடத்தணும், அந்த திருமணத்திற்கு தேவைகள் சந்திக்கப்படணும், அந்த திருமணத்திற்கு மண்டபம் புக் பண்ண வேண்டும், அந்த திருமணத்திற்கு துணிகள் எடுக்க வேண்டும், அந்த திருமணத்திற்கு அநேக பொருட்கள் வாங்க வேண்டும். நம்ம பாட்டுக்கு எடுத்த உடனே இந்த திருமணத்தை நடத்தி ஆகணும்னு சொல்லி வேக வேகமாய் பொறுமை இல்லாமல், நிதானம் இல்லாமல் நம்ம பல பகுதியில் அலைந்து திரிந்து நம்ம இலச்சை அடைந்து விட்டால் எப்படிங்க அந்த நல்ல காரியம் நடக்கும்? எப்படிங்க அந்த திருமண காரியத்துல நீங்க நிலைச்சு நிற்பீங்க? கொஞ்சம் பொறுமையாய், கொஞ்சம் நிதானமாய், கொஞ்சம் யோசித்து, கொஞ்சம் சிந்தித்து என்ன செய்வதென்று பொறுமையாய் இருந்து அவைகளை நீங்கள் காத்திருந்து நீங்கள் அந்த காரியத்தை நடப்பித்தீர்களானால் எப்படி இருக்கும்? அது ஒரு மகிமையாய் இருக்கும். அப்படிதாங்க இயேசு கிறிஸ்துவினுடைய பலத்த ஓங்கிய புயத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சமூகத்திலே பொறுமை உள்ளவர்களாய் இருங்கள். அவர் கொடுக்கிறதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது அது எல்லா மனிதர்களுக்கும், உங்களுடைய குடும்பத்திற்கும், உங்களுக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும் அவைகள் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, இந்த வேத வசனம் சொல்லுகிறபடி கர்த்தருக்கு முன்பதாக பொறுமையாய் இருங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா காத்து கொள்ளப்படும். ஆத்துமா காத்து கொண்டு விட்டால் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தரிடத்தில் பொறுமையாய் இருந்து பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், மன மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. பொறுமையாய் இருந்து ஒரு விடுதலையை வாங்கி, பொறுமையா இருந்து ஒரு சுகத்தை வாங்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? சமாதானம் கிடைக்கிறது. அந்த சமாதானம் வந்து விட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? மனதில், இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகுகிறது. அல்லேலூயா. நான் எப்பவும் சொல்லுகிற வார்த்தை தான் இது. ஒரு குழந்தை ஒரு தாயின் கருவிலே உருவாகி 10 மாதம் வரைக்கும் காத்திருந்து 10வது மாதத்தில் கடைசியில் அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அந்த தாய்க்கும் சமாதானம், அந்த குடும்பத்துக்கும் சமாதானம், அந்த குழந்தைக்கும் சமாதானம். இந்த குழந்தை பிறந்ததற்கு பிற்பாடு அவர்களுடைய இருதயத்தில் என்ன நடக்கிறது? மகிழ்ச்சி. காத்து பொறுமையா இருந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்து சந்தோஷப்பட்டு அடுத்தது என்ன பண்றாங்க? மன மகிழ்ச்சி அடைகிறார்கள். தாயும் குழந்தையும்
காப்பாற்றப்பட்டு அவர்களுடைய வீட்டுக்கு வந்ததற்கு பிற்பாடு என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்குள்ளே ஒரு மன மகிழ்ச்சி. அந்த பொறுமை என்ன செய்துச்சு பாத்தீங்களா? அந்த பொறுமை அவங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வந்துச்சு. அந்த சமாதானம் என்ன பண்ணுச்சு? மன மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை நீங்கள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் 10 மாதம் என்ன, 1 வருடம், 2 வருடம், 5 வருடம், 10 வருடம், 20 வருடம் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது அதனுடைய மகிமை பயங்கரமா இருக்கும். அதனுடைய காரியம் நமக்கு என்னத்தை கொண்டு வருகிறது? மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. விசுவாசிப்பீர்களானால் இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் தயவு செய்து கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமை உள்ளவர்களாயிருங்க. பொறுமை இல்லை என்றால் நாம் அநேக காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. இன்னைக்கு சபைக்கு போகிறவர்கள், விசுவாச பிள்ளைகள் நிறைய பேத்தினுடைய வீட்டிலே அநேக தடைகளாய் இருக்கிறது. ஏன் தடைகளாய் இருக்கிறது என்று கேட்டால் பொறுமை இல்லை. வேதத்தை படிக்கிறதுல பொறுமை இல்லை, வேதத்தில் தியானம் பண்றதுல பொறுமை இல்லை, ஜெபத்துல பொறுமை இல்லை, காத்திருக்கிறதுல பொறுமை இல்லை, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை வாங்குகிறதுக்கு பொறுமை இல்லை. இப்படி நீங்கள் பொறுமை இல்லாமல் இருப்பீர்களானால் நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய அவசரமே தடுத்து வைத்திருக்கும். தயவு செய்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பதாக பொறுமையாயிருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு நன்மை கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு பலனை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமே என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து, உங்களுக்கு ஒரு தொழிலை கொடுத்து, உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை உயர்த்த போறாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆமே என்று சொல்லுங்கள். அப்படியே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் முக்கியமான ஒரு இடத்திற்கு அவன் போக வேண்டும். அப்பொழுது அவன் ஒரு பஸ் ஸ்டாப்ல மணிக்கணக்காய் காத்திருக்கிறான். அப்பொழுது அவன் போய் சேர வேண்டிய இடத்திற்கு இன்னும் பஸ் வரவில்லை. அவன் என்ன செய்கிறான்? அந்த பஸ் வந்து அவனை ஏற்றி கொண்டு போய் அவன் இறங்க வேண்டிய இடத்திற்கு அவனை இறக்கிவிடும் அளவிற்கு அவன் பொறுமையா இருக்க வேண்டும். ஆனா அவன் பொறுமையை இழந்தவனா என்ன செய்கிறான்? அந்த பஸ் வர்றதுக்குள்ள அவசரமா எப்படியாவது நான் அந்த இடத்துக்கு போய்விட வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? வேற ஒரு பஸ்ல ஏறி அவன் போறான். அவன் போகும்போது என்ன நடக்கிறது? அவன் ஏறின பஸ் அவன் போய் இறங்க வேண்டிய இடத்திற்கு போகிறது அல்ல. அவன் என்ன செய்கிறான்? அதுல ஏறிடுறான். அப்ப என்ன நடக்கிறது என்று கேட்டால், அவன் பாதி வழியிலே அவன் இறக்கி விடப்படுகிறான். அப்படி அவன் இறக்கி விடும் பொழுது அவன் அந்த இடத்திற்கு போக வேண்டிய வண்டி வரணும். ஆனா அது இன்னும் வரல. அந்த மனிதன் காத்து கொண்டுதான் இருக்கிறான். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவன் எங்க நின்னானோ, ஆரம்பத்தில் எங்க நின்னானோ அந்த இடத்தெல்லாம் தாண்டிதான் வரணும். அவனை ஏற்றி கொண்டுதான் வரணும். ஆனா இவன் அவசரப்பட்டு எங்கேயோ வந்து இறங்கிட்டான். அப்ப அந்த இடத்திற்கு போக வேண்டிய வண்டி பின்னாடி தான் வந்து கொண்டிருக்கிறது. நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அவனை கொண்டு போய் இறக்கி விட வேண்டிய வண்டி எங்க வந்துட்டு இருக்கு? பின்னாடி தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த மனிதர் அவசரப்பட்டு வேற ஒரு வண்டியில் ஏறி வேற எங்கேயோ போய் நின்றுட்டு இருக்கிறார், வேற இடத்துல போய் நின்றுட்டு இருக்கார். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் என்ன செய்கிறார்? அந்த வண்டி வருகிற வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துட்டு தாங்க இருக்கு, விடுதலை உங்களுக்கு வந்துட்டு தாங்க இருக்கு, நன்மை உங்களுக்கு வந்துட்டு தாங்க இருக்கு, சுகம் உங்களுக்கு வந்துட்டு தாங்க இருக்கு. அதுக்குள்ள நம்ம என்ன செய்யறோம்? எப்படியாவது பெற்று குறுக்கு வழியில எங்கேயாவது ஒரு பக்கம் ஓடுறோம், எப்படியாவது வாங்கின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு பக்கம் ஓடிடுறோம். ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா போய் எங்கேயோ ஒரு இடத்துல நிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் வந்துட்டு இருக்குது பாத்தீங்களா, அது ஏற்ற நேரத்துல தாங்க உங்களுக்கு வாய்க்கும். அந்த ஸ்டாப்புக்கு ஏற்ற நேரத்துல தாங்க வரும். அந்த இடத்துக்கு இறங்க வேண்டிய இடத்துக்கு ஏற்ற நேரத்துல தாங்க போய் இறங்க முடியும். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய பலத்த கரத்திலிருந்து, ஓங்கிய புயத்திலிருந்து ஆசீர்வாதமும் நன்மையும் பலனும் மகிமையும் அவர்கள் கரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. நம்மளால என்ன செய்ய முடியல? தாழ்மையா இருக்க முடியல, பொறுமையா இருக்க முடியல. இப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் எப்படி அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? யோசித்து பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கதை என்ன சொல்லுகிறது? அவசரப்பட்டு எங்கேயோ போய் இறங்கி நிற்பதை பார்க்கிலும் நீங்க ஒரே இடத்துல நின்று நீங்க போக வேண்டிய இடத்திற்கு அந்த பஸ்லயே நீங்க ஏறி இருந்தா அந்த பஸ் உங்களை கொண்டு போய் இறக்கி விட்டுருக்குமே. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அவசரப்பட்டு எங்கேயோ போய் நின்றுட்டு இருக்கோம். அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவினிடத்துல பொறுமையா இருந்து
அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்குகிறதற்கு நம்மளால் முடியவில்லை. ஏன் முடியவில்லை? அங்க போனா ஏதாவது கிடைச்சிரும், இங்க போனா ஏதாவது கிடைச்சிரும், அங்க போனா ஏதாவது கிடைச்சிரும் சொல்லி என்ன செய்யறோம்? குறுக்கு வழி நம்ம ஓடுகிறோம். ஆனால் அது வர வேண்டிய நேரத்துக்கு, வாய்க்க வேண்டிய நேரத்துல தான் உங்களுக்கு வாய்க்குது. அதுக்கு கம்முன்னு நீங்க அங்கேயே காத்து இருந்திருக்கலாமே, அது கம்முன்னு நீங்க அங்கேயே பொறுமையா இருந்திருக்கலாமே, அது கம்முன்னு அங்கேயே நீங்க தாழ்மையா இருந்திருக்கலாமே, அது கம்முன்னு அங்கேயே தெய்வத்தை நோக்கி பார்த்துட்டு இருந்திருக்கலாமே, அங்கேயே உங்களுக்கு கிடைச்சிருக்குமே. இது டபுள் செலவு இல்ல? அங்க போய் இறங்கி மறுபடியும் அங்க போய் மாறி அதெல்லாம் டபுள் செலவு இல்ல? ஒரே பஸ்ல ஏறி ஒரே இடத்திற்கு போய் இறங்குனுங்க. அப்படித்தான் அந்த ஒரே தெய்வத்தை நோக்கி பார்த்து அந்த ஒரே ஆசீர்வாதத்தை வாங்குகிறதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரே இடத்துல காத்திருக்க வேண்டும், பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணினதையும் திட்டம் பண்ணினதையும் இயேசு கிறிஸ்து உங்களுடைய கரத்திலே கொடுக்க வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? ஆமென் என்று சொல்லுங்கள். அதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, யார் பூமியை சுதந்தரித்துக் கொள்கிறார்கள், யார் காப்பாற்றப்படுகிறார்கள், யார் விடுதலை வாங்குகிறார்கள், யார் சுகத்தை வாங்குகிறார்கள், யார் நன்மை வாங்குகிறார்கள், யார் பலனை வாங்குகிறார்கள் என்று கேட்டால் என்ன சொல்லப்படுகிறது? சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள். முதல்ல அமைதி, அதுக்கப்புறம் பொறுமை. அந்த பொறுமை வந்து விட்டா சாந்த குணம் தானா வந்துடும். அந்த சாந்த குணம் வந்து விட்டா என்ன நடக்கும்? கர்த்தர் உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்ததையும் திட்டம் பண்ணி வைத்ததையும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சுதந்தரித்துக் கொள்கிறீர்கள். கர்த்தர் உங்களை வாழ வைக்க போகிறார். ஹல்லேலூயா. முதல்ல பொறுமையை கத்துக்குங்க. பொறுமை மித்தமாய் சாந்த குணமா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்ததை உங்களுக்கு கொடுப்பார். அதான் அந்த வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் பொறுமையாய் இருந்து பூமியில் உள்ள எல்லா அற்புதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், மன மகிழ்ச்சியாய் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று நம் வேதம் சொல்லுகிறது. நாம் இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போமே. என்ன சொல்லப்படுகிறது? சாந்த குணம் உள்ளவர்கள். யாருங்க பாக்கியவான்? யாருங்க பூமியை சுதந்தரிக்க முடியும்? யாருக்குங்க விடுதலை கிடைக்குது? யாருக்குங்க சுகம் கிடைக்குது? நன்றாய் பாருங்களே, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் தான். நீங்க சாந்த குணமா இருந்தீங்கன்னு சொன்னா நீங்கள், உங்களுடைய குடும்பங்கள் பூமியில் உள்ள ஆசீர்வாதம், கர்த்தர் உண்டு பண்ணின நன்மை. ஆபிரகாமை பார்த்து வானத்தை நட்சத்திரத்தை என்ன கூடுமானால் என்ன, அதன்படி உன் சந்ததியை பெருக பண்ணுகிறேன் என்று சொன்னவர். இந்த நேரத்துல, இந்த நாட்கள்ல, இந்த அதிகாலை சத்திய துளியில் வசனத்தின் மூலியமா இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை என்ன? பொறுமையா இருங்கள், சாந்த குணமுடையவர்களா இருங்கள். பொறுமையா இருந்து பூமியில உள்ளவைகள் எல்லாவற்றையும், பூமியில் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து இந்த காலை வெளியில நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வேத வசனம் எவ்வளவு அழகா கற்றுக் கொடுக்கிறது. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து வாழ்வார்கள், பூமியில் உள்ள நன்மைகளை பெற்றுக்கொண்டு வாழ்வார்கள், பூமியில் உள்ள எல்லா பொக்கிஷத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்வார்கள். நான் எல்லாவற்றையும் இந்த பூமியிலே படைத்து வைத்திருக்கிறேன், உண்டாக்கி வைத்திருக்கிறேன், உருவாக்கி வைத்திருக்கிறேன், திட்டம் பண்ணி வைத்திருக்கிறேன். அவைகளை நீங்கள் வாங்குகிறதற்கு எப்படி இருக்க வேண்டுமாம்? பொறுமை உள்ளவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய், இரக்கம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டுமாம். அதான வேதவாசனம் சொல்லுகிறது, சாந்த குணம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்களை உயர்த்துகிறதற்கு அதுதான் முதல் படி என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனம் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பொறுமையாய் உங்களை படைத்தார். அவரு பொறுமை இல்லாம அவசர அவசரமா உங்களை உருவாக்கி, அவசர அவசரமா கண்ணை உருவாக்கி, அவசர அவசரமா காதை உருவாக்கி, அவசர அவசரமா தலையை உருவாக்கி படைச்சிருந்தாருன்னு சொன்னா நம்ம இன்னைக்கு இந்த மாதிரிலாம் அழகாலாம் இருக்க முடியாது. அவசர அவசரமா உருவாக்குனதெல்லாம் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு. அவசர அவசரமா ஒரு வேலையை நீங்க செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படிதாங்க இயேசு கிறிஸ்து பொறுமை உள்ளவராய் நம்மளை படைத்தார். வேதத்துல நிறைய இடத்துல போடப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து பொறுமையா இருந்தார். இயேசு கிறிஸ்து நம்ம பண்ற பாவத்தின் மித்தம் பொறுமையா இருந்தார். நம்ம பண்ற அக்கிரமத்தின் மித்தம் பொறுமையா இருக்கிறார். நம்ம பண்ற எல்லா அநியாயத்தின் மித்தம் அவர் தாழ்மையா இருக்கிறார். அவர் தாழ்மை, அவருடைய பொறுமை தான் இன்னைக்கு நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அவருடைய பொறுமை, அவருடைய தாழ்மை தான் இன்னைக்கு நம்ம பாவத்தை கழுவுது. அவருடைய பொறுமை, அவருடைய தாழ்மை தான் இன்னைக்கு நமக்கு பாவ மன்னிப்பை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி இருக்கிறார் பொறுமையின் மித்தமாய், தாழ்மையின் மித்தமாய். அதுதான் அவர் சொல்லுகிறார், பொறுமையா இருங்க, சுதந்தரித்துக் கொள்ளுங்க, பொறுமையா இருங்க,
பூமியில் உள்ளவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வேத வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போமே. லூக்காவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதன் உண்மையும் அதனுடைய நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமை உடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். வசனத்தை கேட்கிறவங்க என்ன செய்யணுமா? பொறுமையா இருக்கணுமா? வசனத்தை கற்றுக்கொள்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டுமா? பொறுமையா இருக்க வேண்டுமாம். அந்த பொறுமை என்ன செய்கிறது? பலன் கொடுக்கிறதா. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடைய இருதயத்தில் விதைத்துக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு என்ன பலன் கொடுக்கிறது? பொறுமையாய் கர்த்தருடைய சத்தியத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கொடுக்கிறது? அந்த வார்த்தை உங்களுக்கு பலனாக சமாதானம், அந்த வார்த்தை உங்களுக்கு பலனாக ஆறுதல், அந்த வார்த்தை உங்களுக்கு பலனாக ஆசீர்வாதம், அந்த வார்த்தை உங்களுக்கு பலனாக விடுதலை, அந்த வார்த்தை உங்களுக்கு பலனாக சுகம், அந்த வார்த்தை உங்களுக்கு பலனாக அநேக பொல்லாப்பின் கிரியிலிருந்து, அநேக போராட்டத்திலிருந்து, அநேக நிந்தையிலிருந்து பலன் என்ன வருகிறது? தப்பிக்க வைக்கிற ஒரு பலன், நம்ம தப்பிச்சு செல்கிற ஒரு பலனை கொடுக்கிறது. எது? கர்த்தருடைய வசனத்தை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாய் நீங்கள் கேட்க வேண்டுமா? அதான் அந்த வேத வசனம் சொல்லுகிறது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து கொள்ளணுங்க. கர்த்தருடைய வார்த்தைய இன்னைக்கு நீங்க சத்தியத்தை உங்களுடைய இருதயத்தில் விதைத்துக் கொள்ளும் பொழுது சத்தியத்தை காத்து கொள்ளணும். நீங்க சத்தியத்தை காத்து கொண்டீங்கன்னா உங்களை அந்த சத்தியம் காத்துக்கொள்ளும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டால், சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுங்க. இன்னைக்கு நீங்கள் அந்த சத்தியத்தை உங்களுடைய இருதயத்தில் விதைத்துக் கொண்டு நீங்கள் காத்து கொண்டால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? நீங்கள் காத்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு பலன் கொடுக்கிறது. அந்த பலன் உங்களுக்கு எப்படி கொடுக்கிறது? விடுதலை, சுகம், நன்மை, மாற்றம், உயர்வு, ஐஸ்வர்யம், ஆசீர்வாதத்தை உங்களுடைய கரத்திற்கே கொண்டு வருகிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தயவு செய்து நீங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாய் இருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவி என்னுடைய பாவத்தை என் இயேசு கிறிஸ்து மன்னித்திருக்கிறார், அவைகளை மாற்றியிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? அவருடைய சமூகத்தில் பொறுமையா இருக்க வேண்டும். அந்த பொறுமை உங்களுக்கு பலனை கொண்டு வருது. அந்த பொறுமை இந்த பூமியில் உள்ளவைகளை சுதந்திரித்துக் கொள்ள வைக்கிறது. அந்த பொறுமை உங்களுக்கு அநேக மாற்றத்தை கொண்டு வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால் பொறுமை ரொம்ப முக்கியமானது. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அதாவது பொறுமை கடலிலும் பெரியதாமா. கடல் எவ்வளவு பெருசு, ஆனா நம்ம சாதாரண ஒரு குட்டி மனுஷன். இந்த மனுஷங்குள்ள ஒரு பொறுமை வந்துட்டு அது கடலிலும் பெரியதாமாமா. பாருங்க எப்படி இருக்குது அந்த வார்த்தை. இன்னைக்கு நீங்க பொறுமையா இருந்துட்டீங்கன்னா, அது எதுக்கு தெரியுமா அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது? நீங்க பொறுமையா இருந்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். நீங்க பொறுமையா இருந்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் வெற்றி சேர்ந்துடலாம். இதுக்கு உதாரணமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. அவர் அடிக்கும் பொழுதும், அவருடைய சரீரத்தை கிழிக்கும் பொழுதும், அவருடைய கை காலில் ஆணிகள் அடிக்கும் பொழுதும் அவர் பொறுமையா இருந்தார். அந்த பொறுமை என்னத்தை கொண்டு வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த பொறுமை அவரை 3ஆம் நாள் வெற்றி சிறக்க பண்ணினது. அந்த பொறுமை அவருக்கு அநேக ஜெயத்தை கொண்டு வந்தது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவருடைய பொறுமையின் நிமித்தம் அவர் இந்த உலகத்தை ஜெயித்தார். கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையா இருந்து நீங்களும் வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்க. அதுக்குத்தான் வேதம் சொல்லுகிறது, குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும். ஆயத்தம் அது என்னது? பொறுமையா ஆயத்தம். பொறுமையா ஆயத்தம் படுத்திட்டு இருக்காங்க. ஜெயம் எங்கிருந்து வருது? ஜெயம் பரத்திலிருந்து வருதுங்க. இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய சமூகத்துல பொறுமையா இருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் விடுதலைக்கும் நன்மைக்கும் என்ன செய்ய வேண்டுமாம்? காத்திருந்து பொறுமையா இருந்து ஒரு குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகிறது போல ஆயத்தப்படுங்கள். ஜெயம், அந்த பொறுமை உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும். அந்த பொறுமை உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். அந்த பொறுமை உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அந்த பொறுமை உங்களை வாழ வைத்து நன்மையை கொடுத்து உங்களை இளைப்பாற பண்ணும், ஆசீர்வாதத்தை கொடுத்து.
ஐஸ்வர்யத்தை கொடுத்து, கனத்தை கொடுத்து உங்களை உயர்த்தும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? ஆமென் என்று சொல்லி பொறுமையை கடைபிடிங்கள். கர்த்தர் உங்களோடு கூட வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நாம் இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். அந்த வார்த்தை நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுத்தது? பொறுமையாக இருங்கள் என்று கற்றுக் கொடுத்தது. தயவு செய்து நீங்கள் பொறுமையை கடைபிடிங்கள், பொறுமையை கற்றுக்கொள்ளுங்கள். அந்த பொறுமை உங்களுக்கு அநேக நன்மைகளை கொண்டு வரும். அந்த பொறுமை உங்களுக்கு அநேக ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அந்த பொறுமை உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொண்டு வரும். நீங்கள் தயவு செய்து தாழ்மை உள்ளவர்களாய் நீங்கள் இருந்து, சாந்த குணம் உடையவர்களாய் நீங்கள் இருந்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து நீங்கள் அநேக அற்புதத்தையும் சுகத்தையும் மாற்றத்தையும் விடுதலையும் தயவு செய்து பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த செய்தியை நாம் இவ்வளவு நேரம் கேட்டோம். இந்த செய்தியின் தொடர்ச்சி நாளைய தினத்தில் பொறுமையை பற்றி இன்னும் ஒரு சில வசனத்தின் மூலியமாய் நாம் வாசிக்க கேட்போம். அந்த வசனங்கள் இன்னும் உங்களுக்கு அதிகமாய் பொறுமையா இருக்கிறத பற்றி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த வேத வசனத்தின்படி உங்களை அபரீத விதமாய் ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கிறேன். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த பரலோக நல்ல ஜெயபலமானவரே, உங்க கிருபைக்காக தயவுக்காக நான் கோடான கோடி நன்றி செலுத்துறப்பா. இந்த அதிகாலை சத்திய துளிகளின் வசனத்தின் மூலியமாய் உன் பிள்ளைகளோடு பேசி உன் பிள்ளைகளுக்கு தேவையான மன ஆறுதலையும் மன சந்தோஷத்தையும் நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு வார்த்தையாய் உன் பிள்ளைகளுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. பொறுமையா இருங்க, தாழ்மையா இருங்க, அன்பா இருங்க, சாந்த குணம் உடையவராய் இருங்க. நீங்கள் சாந்த குணம் உடையவர்களாய் இருந்தீர்களானால் நான் உங்களுக்கு வைத்திருக்கிற இந்த பூமியில வைத்திருக்கிற அநேக ஆசீர்வாதத்தையும் நன்மையும் நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள் என்று நீர் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அப்பா உன் பிள்ளைகளை நீர் அபரீத விதமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கேட்ட வசனத்தின்படி நடத்துங்க, சத்தியத்தின்படி நடத்துங்க. இந்த சத்தியங்கள் பிள்ளைகளுக்குள் இன்னும் அதிக பொறுமையை கொண்டு வரும்படியாக, சாந்த குணத்தை கொண்டு வரும்படியாக, அன்பாய் இருக்கும்படியாக, உம்மிடத்தில் பொறுமையா இன்னும் காத்திருக்கும்படியாக, பிள்ளைகளை இன்னும் நீர் உயர்த்தும்படியாக, இன்னும் உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து நீர் உயர்த்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க, கிருபையில மறைங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள ஜெயமுள்ள அதிகாரமுள்ள புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்குமானால், இந்த செய்தி உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குமானால், இந்த செய்தி உங்களுக்கு இன்னும் அநேக விடுதலை கொண்டு வந்திருக்குமானால், உங்களுக்கு ஜெப குறிப்புகள், ஜெப விண்ணப்பங்கள், ஜெப வேண்டுதல் உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த செய்திக்கு பிற்பாடு வருகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் சொல்லலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமாய் காத்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.